ஹாய் எவ்ரி ஒன், ரமதான் கரீம். இந்த ரமதான்ட ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு எப்படி போகணுன்றதை நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாண்டா லெட்ஸ் பிகின். Queen Sabaya from Dubai. ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கம்ப்ளீட் ஃப்ரீ டெலிவரியில் ரீசனபிளான ப்ரைஸில் துபாய் அபாயாஸ் வரப்போகிற இந்த இதுக்கு எடுக்கணும்னு நினச்சி உனக்கிறேன்டா குயின் அபாயா மூலமாக உங்களுக்கு இன்றைக்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 5 to 6 days உங்களோட அபாயாவை வீட்டுக்கே எடுத்துக்கொள்ளணும். அபாயஸ் போடுறவங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி தெரியும். துபாய் அபாயஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் வந்து உங்களுக்கு தர மெட்டீரியல் இல்லை. கொரியன் ஜூம், கொரியன் நிடா மெட்டீரியல் தான் இவங்களோட எல்லா அபாயஸும் துபாயிலேருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் ஆகிக்கொண்டிருக்குது. இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 9,000லேருந்து இருக்குது. அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா அபாயஸும் ஷோலோட தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி குயின்ஸ் அபாயில் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட கஸ்டமர்ஸுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அடிக்கடி கொடுத்து கொண்டிருப்பாங்க. கிஃப்ட் வவுச்சர்ஸ், கேஷ் ப்ரைஸஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அது மாதிரி வரப்போகிற இந்த இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களோட நியூ கலெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி இப்போ ஈதுக்கு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமாட்டா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டிக்டாக் பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். பட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயம் எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க நியூ கலெக்ஷன்ஸோட சேர்த்து இவங்களோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே பார்த்துக்கொள்ளணும். உங்களோட எல்லா சோஷியல் மீடியாவில் லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்டா அதில் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பாருங்கள். ஸோ ஈட் வர இன்னும் மிச்ச நாள் இருக்குன்ட்டு வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா ஈட் ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க 5th மார்ச்சோட க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இவங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி இவங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். வரப்போகிற இந்த இதுக்கு உங்களோட துபாய் அபாயதுன்றதை இன்றைக்கே போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நோம்பு தொடங்குறதுக்கு முதல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேலை லிஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நானும் நினச்சி வச்சுருந்த வேலையெல்லாம் 1-2 இன்னும் செஞ்சு முடிக்கல. அதில் ஒன்று தான் இந்த கர்டன் வந்து கழுவ போட்டுறது. ஸோ இப்போ நோம்பில் வந்து லஞ்ச் சமைக்கிற வேலை இல்லாதபடியால் காலைல அந்த டைம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம்ட்டு ஃபஸ்ட் டே நோம்பு வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கர்டன் எல்லாம் வந்து கழுவ போட்டுட்டு ராயண்ட் நர்சரில் 1 மந்த்துக்கு நோம்புக்கு லீவு கொடுத்துருக்கிறார். அவர் வந்து ஆஸ் யூஷுவல் எழும்புற டைம் காலையில் எழும்பிட்டு, ஸோ நோம்புக்குலாம் முந்தைய மாதிரிலாம் காலைல லேட்டாக வரைக்கும் தூங்கிடலாம். என்னோட சைடில் அது நல்ல முந்தானே எனக்கும் வந்து காலைல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிற மாதிரி சில வேலையெல்லாம் மார்னிங்கே வந்து முடிச்சிடும். ஸோ நோம்பு திறக்கிற டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். நான் அடிக்கடி என்ன வீடியோஸில் சொல்கிறேன் ராயன் எனக்கு கிடச்சது இப்போ மாதிரி இருக்கிறேன்ட்டு. அதுவும் நோம்பு காலத்தில் எனக்கு அது நல்லாவே நினைவார். என்னென்னா நான் ஒரு நோம்பு டைமில் தான் நான் ஒரு 2-3 நாள் இருக்கேன். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நான் கன்சீவ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு தெரிய வந்தேன். நான் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரயான் கையில் இருந்தேன். நான் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் நடந்தது. அந்த மாதிரி ஒரு வருஷம் நோம்புக்கும் வந்து படிப்படியாக புள்ளட ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிற வந்து பார்க்கல. உண்மையிலே காலம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்றது வந்து எனக்கு அடுத்த மாதங்களை விட நோம்பு வந்து அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு ஃபீல் வர பார்க்கக்குள்ள. அண்ட் இந்த வருஷம் வந்து ரயான் நர்சரி போக தொடங்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். பட் அந்த பிள்ளைகள் வந்து சின்னதாக இருக்கிற அந்த காலம் வந்து எவ்வளோ ப்ரெஷஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி காலம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போனது போல தான் விளங்குறேன். சில பேருக்கு வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்களோட அந்த டைமை வந்து என்ன சொல்கிற பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ண இல்லாமல் வேலை அப்படின்னு பிஸியாக இருப்பாங்க. சில பேர் வந்து அதில் இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அந்த டைமை வந்து அப்படியே என்ன சொல்கிற அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பீரியடை கடந்து வந்து ஒருத்தராக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடு அப்படின்னா முடிஞ்சளவு நேரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட இருங்க. ஏன்னா அது வந்து அவங்களால லைஃப்பில் எப்படி நீங்கள் அவங்க வளர்ந்து போகிற ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நாங்கள் வந்து இருக்க கிடைக்கல இந்த டைமில் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாசிபிள் ஆனவங்க கட்டாயம் முடிஞ்சளவு நேரத்தை பிள்ளைகளோட வந்து இருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரயானுக்கு வந்து பாலைக்கு சாப்பாடு எப்படின்னு தேவைண்டபடியால் நான் வந்து என்ன நினச்சிருக்கேன்னா நோம்பில் பாலைக்கு நாங்கள் யூஸ்வலி சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு அதையே வந்து சஹருக்கு சூடு பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பிள்ளைக்கு வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு குடிக்கணும்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சூடு பண்ணி சஹருக்கு வந்து எடுக்கணும்.
நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்டா காலையிலேருந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பகலைக்கு அப்படியே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கெல்லாம் நாங்களே ரெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் காலைல கொஞ்சம் கூட வேலையெல்லாம் செஞ்சபடியெல்லாம் அப்படியே டயர்ட் ஆகிட்டு. ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு வந்து டெசர்ட் மட்டும் வீட்டில் செய்யும், ஏதாச்சும் ஷோர்ட்ஸ் வெளியே எடுத்துக்கொள்ளும். பல்லேருந்து கஞ்சி வந்துடுமன்றதால நான் வந்து பெருசாக இன்றைக்கி மெனக்கெட்டு நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணலை. பட் சாருக்கு சாப்பாடு வந்து கொண்டு வந்து மரக்கறியெல்லாம் வச்சு வெண்டைக்காய் கறி உண்டாக்கினேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் வந்து அவியல் ஒன்று செஞ்சேன், பருப்பு அண்ட் முட்டையில் வந்து இந்த கறிக்கு என்ன பேர் சொல்லலும், முட்டை சட்னி கறி அப்படின்னு சொல்லலும். இது வந்து அவிச்ச முட்டை போட்டு நான் செய்கிறது. அண்ட் ரயானுக்கு வந்து இந்த கறி நல்ல விருப்பம், ஏன்னா உரப்பாக இருக்காது. ஸோ பிள்ளைகளுக்கும் வந்து முட்டை நல்ல மட்டப்படியால் எப்போவுமே சும்மா ப்ளெயினாக அவிச்சு கொடுக்காம இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா சஹருக்கு வந்து பெருசாக உரப்பு சாப்பிட விருப்பம் இல்லாத பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிடலாம். ஸோ டெசர்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் சஞ்சா ஒரு லேயர் தேவைன்றதால அதை வந்து செஞ்சு வச்சுட்டு வளமையாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பால், அதில் கொஞ்சம் வெள்ளை எசன்ஸ், சீனி வந்து போட்டுட்டு அதை காய்ச்சி கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு லைட்டாக பிங்க் கலர் வந்து ஃபுட் கலரிங் வந்து போட்டிருந்தேன்னா, ஸோ அதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போட்டுட்டேன். நான் சொன்ன அந்த முட்டை சட்னி கறி எப்படி செய்யறது உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். இதுக்கு எண்ணெயில் வந்து வளமே நீங்கள் இறச்சி கோழி அதுக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி தான் வெங்காயம், இஞ்சி வெள்ளை வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ரம்பை, கருவேப்பிலை, ஏலக்காய், கருவேப்பட்டை, கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதிலே தக்காளியை போட்டு தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு அதேபோல் இதில் நாங்கள் வந்து இப்போ சட்னி நீங்கள் வந்து தோசைக்கு அந்த மாதிரி அரைக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன போட்டு அதே மாதிரி தேங்காயில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியில் ஒரு பச்சை கொச்சிக்காய் போட்டு தண்ணி கொஞ்சம் கூடையை ஊற்றி அரைச்சிட்டு இந்த வெங்காயம் மீன்கள் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிட்டு வரக்குள்ள இதில் வந்து கொச்சிக்காய் தூள், கொஞ்சம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இது மூணையும் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டுட்டு இதில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சட்னியை வந்து அப்படியே கொட்டிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரித்து வரும். இன்னொரு சைடில் நீங்கள் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி இன்றைக்கி அரைவாசி அப்படி வெட்டி போட்டாலும் சரி, அந்த கிரேவிலாம் நல்லா முட்டையோட வேலை கொஞ்சம் பட்டுற மாதிரிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பு நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த கறியெல்லாம் திக்காகி அந்த தேங்காய் அரைச்சதோடு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா திக்காகி நல்லா ஒரு என்ன சொல்கிற பார்க்குறதுக்கே அப்படியே வாய் விடுற மாதிரி ஒரு கறியாக ரெடி ஆகும். அப்படியே இறக்குறதுக்கு முதல்ல திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் மேலே ஊற்றி ஒரு கொதி வர விட்டுட்டு இறக்கிட்டேன்னு சொன்னால் உங்களோட முட்டை சட்னி கறி ரெடி. இதுக்கு நான் வச்ச பேர் தான் முட்டை சட்னி கறி. பட் இந்த கறிக்கு வந்து ப்ராப்பராக என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நான் டெசர்ட்டுக்கு வந்து சஞ்சா செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு ஸோ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பாலில் வந்து கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவர் போட்டு அதை அடுப்பில் வச்சு சீனி எதுவும் போடலை, ஜஸ்ட் ஃப்ரெஷ் மில்க்கும் கோர்ன்ஃப்ளவர் இது ரெண்டும் மட்டும்தான். அது வந்து க்ரீமியாக கொஞ்சம் திக்காய் வர வரைக்கும் அடுப்பு நல்லா வச்சு காய்ச்சுவோன்னா இப்போ இதுவும் ரெடி. இதே ஒரு சைடில் ஆற வச்சிட்டோம். இன்றைக்கு காலைல ரயானை நான் எழுப்பாட்டக்குள்ளே சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம் ரயான் அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் இந்த ரமதான் டெக்கரேஷன்லாம் இருக்கிறேன். என் சேனலில் வந்து மிச்ச காலமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வருஷ காலமாக என்கிட்ட இருக்கிற டெக்கரேஷன் எல்லா வருஷமும் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா அப்படி எடுத்து கொஞ்சம் நான் என்ன சொல்கிற வீட்டில் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த முறை வந்து ரயானோடே செய்வோம் அப்படின்ட்டு அவரோட ஸ்கூல் லீவ் எடுக்காட்டி இருந்தேன்னா ஸோ காலிலேருந்து அவர் கேட்டு இருந்த உண்மை இன்னும் டெக்கரேட் பண்ணலை அப்படின்ட்டு ஃபைனலி நோம்பு தான் பிறகு தான் எல்லாம் உதவி பண்ணிட்டு அவரோட கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த லேண்டன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சி வெளியே எடுத்து வச்சுனாங்க.
நோம்பு தரவுக்குள்ள எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நாங்கள் நிறைய இருந்துட்டு ரெடி பண்ணோம். பட் நோம்பு தந்தது பிறகு எங்களுக்கு கஞ்சை குடிச்சே வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணி வச்ச டெசர்ட் வந்து நோம்பு தரவு நேரம் சாப்பிடல. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு நைட் நாங்கள் தூங்குறதுக்கு முதல்ல தான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து என் டெசர்ட்டை வந்து அசெம்பிள் பண்ணுற டைம். வீட்டில் வந்து இந்த கேக்கை சின்ன சின்ன துண்டாக க்யூப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொண்டு அதை வந்து கீழே பவுலில் வந்து ஒரு லேயர் போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பால் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு க்ரீம் வந்து செஞ்சு வச்சுருந்தோம்னா அதை வந்து நல்லா கேக் நல்லா ஊறுற அளவுக்கு ஒரு லேயர் வந்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாரோட வீட்லேயும் இருக்கிற ரோஸ் சிரப், நாங்கள் ஃபல்டா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் சிரப் மேலால் கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கு பிறகு அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு வச்சுருக்க சன்யா போட்டு மறுபடியும் எங்களை அந்த பால் அந்த க்ரீம் லேயர் ஊற்றிட்டு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபல்டா சிரப் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சு சில் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நாங்கள் வளமே இது வந்து கஸ்டர்டில் செய்வோம். இந்த முறை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு சன்யாவில் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் எங்கள் டெசர்ட் ரெடி. நாங்கள் டெசர்ட் என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இன்ஷால்லா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வ்ளாக்ஸ் எதுவும் போடுறதுக்கு நினச்சில்ல, ஜஸ்ட் ரெசிபீஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ண நினச்சிருக்கிறேன். இன்ஷால்லா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெசிபீஸ் மட்டும் வரும். ஸோ தொடர்ந்து சேனலில் வர வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்ஷால்லா அடுத்த ரெசிபி வீடியோவில் உங்களை எல்லோரும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். ரமதான் கரீம்.